ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாத்துக்குடி ஜூஸ் எப்படி போடலான்றதை இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இந்த வீடியோ மிக்ஸி இருந்தால் போதும். இது நம்ம சாத்துக்குடி ஜூஸ் ஈஸியாக போடலாம். இதில் அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிடணும் மிக்சியில். இதெல்லாம் செட்டு உங்களுக்கு கிடச்சிடும். இந்த மிக்சியில் இது ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆர்டினரியாக நம்ம யூஸ் பண்ணுற ஜார் இதுதான். இது போடுற மாதிரி இருந்தால் டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அது ஜூஸ் போடுற மாதிரி இருந்தால் மீடியம் கூட இந்த மாதிரி ஒரு சின்ன மோட்டர் கொடுப்பாங்க. இது வந்து சாத்துக்குடி போடுறதுக்கு பிளெண்டிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இதுதான். இதுக்கு சாத்துக்குடி அட்டாச்மெண்ட்டு போட்டுக்கிட்டு இந்த ஜாரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஜாரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாத்துக்குடிக்கு இந்த ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் இருக்குது. இதை சொல்லிவிடுவோம். அதாவது இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு இந்த சாத்துக்குடி கோணம் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்படி ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதாக சாத்துக்குடி. இப்போ வாங்க நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம அட்டாச்மெண்ட்டு பண்ணிடலாம். இப்போ வந்து முதல்ல வந்து இதை வந்து இந்த இதுக்குள்ளே போட்டுக்கணும். நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மோட்டரை எடுத்துன்னு வந்து இப்படி செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி வச்சு ஒரு டன் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த நம்ம சாத்துக்குடி கோன் வந்து இதோ இப்படி ஃபிக்ஸ் இதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இது போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி போட்டுட்டு உள்ள ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாகிடும். இப்போ வாங்க நம்ம சாத்துக்குடி அரியலாம். பழத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்குவோம். ஒருத்தர் சாப்பிட்றது குடிக்கிறதுக்கு ஒரு 3 பழம் போதும். நம்ம ஜூஸியாக இருக்கும். ஜியோ மார்ட்டில் இருந்து அவங்க ஆஃபரில் சாப்பிடுவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஓகே, கை கழுவி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, மிக்ஸி ஆன் பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு டாப் வியூவில் வந்து காட்டுறேன் கைஸ். ஓகே, அதே மாதிரி இந்த மிக்ஸி 1 இன்ச்சு கூட நகராது. ஏன் சொல்லுங்க? ஏன் இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா பாதத்தில் இருக்குல்ல பார்த்தீங்களா? இந்த புஷ் வந்து 3 பக்கமும் கவர் ஆயிடுச்சுன்னா அதோட மிக்ஸி 1 இன்ச்சு கூட நகராது. நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு. ஸ்டார்ட் பண்ணலாமா? சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃபார்வர்டில் போடுங்க. சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தான் அது ஆஃப். ஓகே, பார்த்தீங்கன்னா கோன் செம்ம வேகமாக சுற்றுது. போட்டு முடிச்சோடனே கண்டினியூ பண்ணலாம். இந்த ஃபில்டர்லேயே எல்லா சீடும் வந்து நின்றோம். ஜூஸ் பண்ணி தான் உள்ளே போகும். அந்த ஜூஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறோம். சாப்பிட கிடையாது. இதை ரிமூவ் பண்ணால் போதும். ஜூஸ் இப்போ ஒன்லி நம்மளுக்கு கீழே மிக்சரில் ஒன்லி ஃபில் ஆயிருக்கு. இப்போ எல்லாத்தையும் பிழிஞ்சிருவோம். சீடே இல்லை, பார்த்துக்கோங்க. ஒரு சீடு ஒன்றுமே இல்லை. ஓகே, நம்ம ஃபுல் ஜூஸை புளிஞ்சு எடுத்தோடனே கண்டினியூ போவோம். பார்த்தீங்கன்னா நாங்களே ஒன்றும் பார்க்கல. இப்போதான் ஆஃப் பண்ணுறோம் போட்டு. செம்மையா இருக்கு. ஆனால் அவ்வளோ வரல. சீட்ஸ் எல்லாம் பியூரிஃபை மட்டும் என்ன பண்ணுறோம்? செம்மையா இருக்கு. இப்போ ஜூஸ் ஜார் இருக்கு பத்தியா? இதே எடுத்துரும். கேஸ் ஜார் ஒன்று கொடுப்பாங்க. மீடியம் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 ஜார் வரும். 4 இல்லை 5 ஜார் வரும். ஒரு சட்னி ஜாரு, அதுக்கப்புறம் ஒரு பெருசு மசாலா சட்னி இதுலேயும் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் செப்பரேட்டாக இது வந்து ஜூஸுக்கு மட்டும் இல்லை, இது ஆல் இன் ஒன் பர்பஸ். சப்பாத்தி மாவு பிசைச்சிக்கலாம்,
உள்ள இருக்கிற கேரட்டு பீன்ஸ் எல்லா காய்கறி செய்யலாம். அதுக்கான அட்டாச்மெண்ட் தான் இதில் நம்ம போட வேண்டியது இருக்கு. ஜூஸ் ஜாரு. அதுக்கப்புறம் வந்து மாதுளம்பழம்லாம் போகிறதுக்கு தனியாக ஒரு ஜூஸ் ஜார் இருக்குது. அது உள்ள மாதுளம்பழம் போட்டுச்சுன்னா ஃபுல் காய்க்கு வெளியில் வரும், சீட்ஸ்லாம் உள்ள நின்றுங்க. அந்த மாதிரி ஒரு ஜாரும் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? கொக்கு வித்து கோமாளிலாம் இதே தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஜார் மட்டும் எடுத்து ஆனால் இதில் நம்ம சுகர் போட்டு ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த இதில் அடிச்சாதான் இன்னும் நல்லா இருக்கும். தண்ணி ஊற்றி சும்மா ஒரு 1/4 கப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. செம்மையா இருக்கு. இதுக்கப்புறம் சாத்துக்குடின்றதுனால கண்டிப்பாக சுகர் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதில் 1 2 3 4 5 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிட்டேன். அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த அட்டாச்மெண்ட் இப்போ தேவைக்கூடாது. அட்டாச்மெண்ட்டை எடுத்துருங்க. இப்போ இது இருக்கு பார்த்தீங்களா, இதை எடுத்துன்னு போய் இது மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அப்படியே திறந்து ஒரு நம்ம ஜூஸ் கப் எங்கே இருக்குது ஜூஸ் கப்பா கேனா இது தானே நம்ம நம்மளோட ஓகே தேவையான ஜூஸ் ரெடி. சாத்துக்குடி ஜூஸ் ரெடி. இப்போ கௌதம் டேஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே குடிச்சு பார்க்கலாம். பார்த்துக்கோங்க, சேர்ஸ் போட்டுக்கோங்க ஜூஸ் குடிக்கிறீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதோட நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஜார் இல்லைனா கூட நீங்கள் வேறு ஜார் யூஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நான் உங்கள் ஸ்டார் ஜெஸ். பாய்.